அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் உண்மையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பிறன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜ் எனும் பயணத்தில் பல நபிமார்களை பார்த்தார்கள். நமக்கு தெரியும், வருடம் நம்முடைய பள்ளியில் இருக்கக்கூடிய கண்ணியமான இமாம்கள் மெஹ்ராஜுடைய காலகட்டத்தில், இஸ்ராவுடைய காலகட்டத்தில் இது சார்ந்த விஷயங்கள் நமக்கு தந்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா? அங்கே பார்த்த நபிமார்கள் ஒருவர் தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ரசூலுல்லாஹும் இப்ராஹிம் பேசிக்கிட்டாங்க. பேச்சின் ஊடாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய உம்மத்துக்கு இதை நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னாங்க. நபி இடத்தில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், உங்களுடைய உம்மத்துக்கு இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இப்ராஹிம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பர் என்று குர்ஆன் சொல்கின்றது. அவர்கள் நபி நாயகத்தை இஸ்ராவில் மிஹ்ராஜை சந்தித்து, உங்கள் உம்மத்துக்கு இதை சொல்லுங்கள் சொல்லி இருப்பாங்கன்னா அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கும். அது என்ன, அதை சொல்வதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை இந்த காணொளி முழுசையும் பார்க்க போகின்றோம். தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள். சிறந்த நற்பலன் கிடைக்கும், இதன் மூலமே கிடைக்கும் என நம்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மெஹ்ராஜில் பல நபிமாரை சந்தித்தார்கள். அதிலே ஒரு நபி தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொன்னார்கள் நபி இடத்தில், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துக்கு முதல்ல என் புறத்திருந்த சலாத்தை சொல்லுங்கள், என் புறத்திருந்த சலாத்தை சொல்லுங்கள் விடுங்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு எனக்கும் எல்லா மக்களுக்கும் சலாம் சொல்லியிருக்கின்றார்கள். வலைக்கும் வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் என்றென்றும் நிறைவாக தருவானாக. ஒவ்வொரு நாளும் நாம் இப்ராஹிம் நபிக்கு தெரிந்தோ தெரியாமலோ துவா செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கே சொல்கின்றோம்? நம்முடைய அத்தாயத்துடைய இருப்பில் சரூர் ஓதுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெயர் இல்லாமல் அந்த சரூரை முடிக்கவே முடியாது. நாம் தெரிந்து சொல்கிறோமா அல்லது தெரியாமல் சொல்கிறோமா, எப்படியோ நம்முடைய வாழ்நாளோடு தினசரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பில் இருக்கின்றார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சலாம் சொல்லியிருக்கின்றார்கள், பதில் சொல்லிக்குங்க. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள், சொர்க்கத்துடைய நீர் இருக்கின்றதே ரொம்ப மதுரமானது டேஸ்ட். அது மாதிரி ஒரு டேஸ்ட் சொர்க்கத்துடைய தண்ணீர் எவ்வளோ மதுரமானது, சொர்க்கத்துடைய மண் இருக்கின்றதே அவ்வளோ மனமானது. என்னது, மண்ணுக்கு மனம் உண்டா? ஆமாம், சொர்க்கத்தில் மண்ணுக்கு மனம் உண்டு. இங்கே நீங்கள் மண்ணை தூக்கி முகர்ந்து பார்த்தால் மனம் எல்லாம் கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் மண்ணுக்கு மனம் உண்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். தொடர்ந்து, அப்போ மனமான மண் சொர்க்கத்தில் இருக்கின்றது, மதுரமான நீர் சொர்க்கத்தில் இருக்கின்றது. அந்த சொர்க்கத்துடைய பூமி இருக்கின்றதே, அதில் எந்த மரமும் செடியும் கொடியும் ஒன்றும் இல்லை. கீழ் மரம் செடிகள் கொடிகள் இல்லாத ஒரு தரையாக பூமியாக இருக்கின்றது. நீங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள்? உங்கள் உம்மத்துக்கு சொர்க்கத்துடைய அந்த நிலத்தில் அதிகமான மரங்களை நட்டி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு, சொர்க்கத்தில் போய் எப்படி என்னுடைய உம்மத்தை மரத்தை நட்டி வைக்க முடியும்? என்னுடைய உம்மத் சொர்க்கத்தில் போய் எப்படி மரத்தை நட்டி வைக்க முடியும்? அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் மரம் நடுவது என்பது அவர்கள் நாவிலிருந்து சில வார்த்தைகள் சொன்னால் போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பகரமாக சொர்க்கத்தில் நட்டி விடுவான். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ லேசான உம்மத் நம்முடைய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், எவ்வளோ பாக்கியமான உம்மத். எல்லா விஷயங்களை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எளிமையாக்கி தந்து விட்டான். எவ்வளோ தூரம் நன்மைகளை சம்பாதிக்கும் அதனுடைய பலன்களை நாளை மறுமையில் அறுவடை செய்வதற்கு எவ்வளோ லேசாக ஆக்கிவிட்டான் பாருங்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்கள் உம்மத்துக்கு சொன்னால் போதும்,
அந்த ஒரு தடவை சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மரத்தை நடுவான். 10 தடவை சொன்னால் 10 மரத்தை நடுவான். 1000 தடவை சொன்னால் அவங்க பேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 மரங்களை எடுத்து வைப்பான். இன்றைக்கி பூமி சூடாக இருக்கின்றது இல்லையா? பூமி வெப்பம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. பருவநிலை மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. பல்வேறு விதமான இயற்கை சார்ந்த மட்டுமல்லாத இந்த காலநிலை மாற்றத்தினால் பல்வேறு விதமான கேடுகளையும் விளைவையும் சந்திக்கின்றோம். இதுக்கு மிக சிறந்த மருந்து என்ன? அப்படி அறிஞர்கள் சொல்கின்றார்கள், பூமியை பசுமையாக மாற்ற வேண்டும். அதாவது அதிகமான மரங்களை நட்டு வைக்க வேண்டும். நீங்கள் பார்க்கிறத பார்த்தா தெரிகின்றது, மரத்தை நடுறது இருக்கட்டும், அஜித் இருக்கிற மரத்தை பாதுகாத்தா போதும். எல்லாம் வெட்டி ஃப்ளாட் கட்டி இருக்கின்றார்கள். அப்படி மாதிரி நீங்கள் பார்க்கின்ற மாதிரி தெரிகின்றது. உண்மைதான், பூமி பசுமையாக இருக்க வேண்டும் என்றால் மரம் என்பது ரொம்ப முக்கியம். நான் விடக்கூடிய மூச்சு, நம்முடைய உள்ளே இழுக்கக்கூடிய அந்த காற்று, மூச்சு காற்று, இதுவெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் மூலம் தூய்மைப்படுத்தப்பட்டு நமக்கு உள்ளே செல்கின்றது. அல்லாஹ் இதை கொடுத்து கொண்டிருக்கின்றான். அப்போ சொர்க்கமும் பசுமையாக இருப்பதற்கு நாம் இங்கிருந்து அங்கே மரத்தை நடலாம். என்ன எப்படி என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், 5 வார்த்தைகளை கொண்ட ஒரு கலிமா, அதை சொன்னால் ஒரு மரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுவான். அது என்ன 5 வார்த்தைகள்? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். 5 வார்த்தைகள் மறுபடியும் சொல்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் அலியுல் அலீம். ரசூலுல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் நபி சொன்னார்கள், இந்த கலிமாவை யார் ஒரு தடவை சொல்வாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பகரமாக சொர்க்கத்தில் அவரை கொண்டு ஒரு மரத்தை நட்டி வைப்பான் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதை உங்கள் உம்மத்துக்கு சொல்லுங்கள், அதிகமாக அவங்க சொர்க்கத்தில் மரத்தை நட்டி வைக்க சொல்லுங்கள். இதை உங்கள் உம்மத்துக்கு சொல்லி இந்த காரியத்தை செய்ய சொல்லுங்கள். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டிருக்கின்றானாம். அந்த ஆசையை நீங்களும் நானும் எல்லா மக்களும் நிறைவேற்றணுமா வேண்டாமா? இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் இந்த கலிமாக்களை நாம் ஓதுவோம். இதன் பலன் நமக்காக சொர்க்கத்தில் மரங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த மரங்களும் அதனுடைய நிழல்களும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த அழகான காற்றும் இயற்கையான சூழலும் நம்மை சொர்க்கத்துக்கு வரவேற்க தயாராக இருக்கின்றது என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு வரும் காலங்களில் இதை தொடர்ச்சியாக பின்பற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் சிறந்த நசீபை தருவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.